ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். நம்ம நிறைய களைச்செடின்னு சொல்லுவோம், அதை பிடுங்கி கூட போட்டுருவோம். நம்ம விதை போடாமலேயே தானே முளைச்சி நிறைய தாவரங்கள் வளரும். நமக்கு அது மூலிகைன்னு பல சமயங்களில் தெரியாது. அது மாதிரி ஆனால் இந்த மூலிகையை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரோட்டு ஓரங்களில், சந்து பொந்துகளில், வீடுகளில், தொட்டிகளில், அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக சாக்கடை இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறையா ஐயோ இங்கே முளைச்சிருக்கே, இது நல்லா பயன்படுமேன்னு நமக்கு யோசனையாக இருக்கும். ஆனால் அங்கே போய் நம்மளால் பறிக்க முடியாது, சாக்கடையாக இருக்கும். ஆனால் கடையில் வரும்போது எங்கேருந்து பறித்து வருது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வாங்கி தான் சாப்பிடுவோம். கடையிலேருந்து வரும்போது நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் நம்மளாக போய் அங்கேயெல்லாம் பறிக்க மாட்டோம். அப்படி ஒரு அரிய மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை தாவரமான முக்கிரட்டை, சாணக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கிரட்டையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இது பாருங்கள், எவ்வளோ பெருசு. இது ஒரு கொடி வகை தாவரம் தான். தரையிலே பறந்துட்டு போகும். நம்மளாக குச்சி வச்சோ இல்லை ஒரு கயிறு வச்சோ கட்டணும் அப்படின்னாக்கா அதில் ஏறிக்கிட்டு படரக்கூடிய ஒரு தாவரம் தான். நல்ல தண்ணீர் சத்து இருக்கக்கூடிய தாவரம். இதுக்கு நம்ம தனியாக தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, தானே வளரும் இந்த மூலிகை. இது இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், சைனஸ், ஆஸ்துமா, சளித்தொல்லை, இரத்த சோகைகளால் ஏற்படக்கூடிய உடல் வீக்கம், தொப்பையாக இருக்கிற வயிறு, வாத கோளாறு, மஞ்சள் காமாலை, மலச்சிக்கல், மூல நோய்கள் உள்ளிட்ட பல நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுது. பாருங்கள், இந்த சின்ன செடியாக இருக்கக்கூடியது நமக்கு தெரியல, இவ்வளோ ஒரு நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக நமக்கு பயன்படுகிறது. இந்த கீரையும் அதனுடைய வேர்களையும், கீரை வேர் மட்டும் இல்லை, இதை இலையாக ஆஞ்சிக்கணும். அந்த தண்டு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் நம்ம சுத்தியலோ இல்லை உரல்கல்லோ வச்சு நம்ம நசுக்கிக்கணும். அதே மாதிரி இதனுடைய வேரும் பயன்படக்கூடியதான். எல்லாத்தையும் நசுக்கி நம்ம பொடி செஞ்சு, காய வச்சு பொடி செஞ்சு அதை கொதிக்கிற நீரில் வேக வச்சு ஆற்றி குடிச்சிட்டு வந்துடணும். ரத்தத்தில் உள்ள நஞ்சுகள், அதாவது விஷத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கழிவுகள் எல்லாம் நீக்கி டிடாக்ஸ் பண்ணுது, ரத்தத்தை சுத்தமாக்குது. வேர்களை நல்லா காய வச்சுட்டு அதை அரைச்சி பொடி செஞ்சு சூடான நீரில் பருகி வந்தால் கண்கள் சம்பந்தமான நோய்கள் அத்தனை குறைகளையும் நீக்கக்கூடியது இது. அதே மாதிரி இந்த வேரை பெருஞ்சீரகம் சேர்த்து நீர் விட்டு காய்ச்சி அதை தினமும் அருந்தினால் நமக்கு உடலுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த கீரையை நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிட்டு நெல்லிக்காய் அளவு அரிசி மாவோடு கலந்து கெட்டியாக பிசைஞ்சு அடை போல் தட்டி சாப்பிட்லாம். 7 நாட்களுக்கு டெய்லி காலை மாலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அனைத்து வகையான மூல நோய்களையும் குணமாக்கக்கூடியதாக இந்த முக்கிரட்டை கீரை உள்ளது. சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி, ஃபுட் பாய்சன் சொல்கிறோம் இல்லையா, உணவுனால் ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கு நன்றாக காய்ந்த இந்த முக்கிரட்டைக்கு வேரை இடிச்சிட்டு 1 டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி சிறிது விளக்கெண்ணெய் கலந்து குடிக்கலாம். தினம் 2 வேளை குடித்தோம்னா அலர்ஜி விலகி சருமம் நல்ல ஷைனிங்காக இதாயிடும். ஏதாவது ஃபுட் அலர்ஜி ஏற்பட்டதுனாக்கா சருமத்தில் அரிப்பு இதெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரியான நோய்களுக்கு இது நல்ல மருந்தாக இருக்குது. அதே மாதிரி நம்ம டெய்லியுமே ஒரு 10 நாளைக்கு இந்த கீரையை இதில் ஒரு சிறிது கருணக்கிழங்கு சாப்பிட்டோம்னா அரிக்கும்ல, அது மாதிரிக்கு இதில் ஒரு முணுமுணுப்பு இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தண்டு, கீரை, வேர் எல்லாத்தையும் நல்லா ஆஞ்சிட்டு அலசி நெய்யில் வதக்கிட்டு, ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த முணுமுணுப்பு போயிடும். நொய் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரவை போல், அரிசி ரவா, அந்த நொய்யரிசி போட்டு ஒரு பிடி போட்டு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி இந்த இதையும் இந்த கீரை தண்டு இதை நசுக்குனதையும் ஜூஸோடே அப்படியே போட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேக வச்சு
அதை கஞ்சியாக ஆக்கி நம்ம குடித்தோம்னா சிறுநீரக கோளாறு அனைத்தும் வந்து நீங்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த சிறுநீரகத்தில் உள்ள எரிச்சல், போகும்போது உள்ள எரிச்சல், அதில் உள்ள கல்லடைப்பு, இது போன்ற நோய்களையும் வந்து தீர்க்கக்கூடியதாக இந்த முக்கிரட்டை கீரை வந்து இருக்குது. நம்ம இன்னொரு பதிவில் இங்கேயும் இருக்குது பாருங்கள். நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் க்ரோ பேக்கில். அது என்ன ஆயிடுச்சுனாக்கா வெயில் அதிகமாக இருந்ததுனால காஞ்சி போயிட்டு. இதில் இருக்க இந்த வயலட்டு கலரில் வந்து பூ பூக்கும் குட்டி குட்டியாக, அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடி, எவ்வளோ பெரிய கொடி போகுது பாருங்கள். இதை நான் பிச்சு கொண்டு போய் வைப்போம் அப்படின்னா பட்டு போயிடும். அதனால் அதன் போக்கிலே விட்டாச்சு. ஆனாலும் இதை வந்து நம்ம சாப்பிட முடியாது. நம்ம டாமிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம அதை எடுத்து சாப்பிட முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து நிறையா வந்து படர்ந்து இருக்குது. நம்ம அடுத்த பதிவில் இன்னொரு மூலிகையை பற்றி பார்ப்போம். பாப்பாஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.